வாழ்க வையகம் வாழ்க வையகம் வாழ்க வளமுடன். குரு வாழ்க குருவே துணை. ஓம் குரு பிரம்மா குரு விஷ்ணு குரு தேவோ மகேஸ்வரக குரு சாக்ஷாத் பரபிரம்மா தஸ்மை ஸ்ரீ குரவே நமக. உலகமெங்கும் உள்ள ஆதவன் தொலைக்காட்சி நேயர்களே, ராசி பல நிகழ்ச்சியினூடாக உங்களை சந்திப்பதில் பெருமகிழ்ச்சி அடைகிறேன். இன்றைய நாளில் மன நிம்மதி, மன நிறைவு, மனம் மகிழ்ச்சி பெருகட்டும். வாழ்க்கை பயணங்களில் உயர்வு கிடைக்கட்டும். இலட்சிய பாதைகளில் வெற்றி கிடைக்கட்டும். அதற்கு எல்லாம் வல்ல அந்த இறைவனும் குருவும் உங்களுக்கு துணை நிற்கட்டும். முதல்ல இன்றைய நாளுக்கான பஞ்சாங்க விவரங்களை பார்ப்போம். திருக்கணிதம் அடிப்படையிலான பஞ்சாங்க விவரம். ஸ்ரீ பராபவ வருட சித்திரை 22ஆம் நாள் செவ்வாய்க்கிழமை, ஆங்கிலத்தில் 5/5/2026. இன்றைய நாளில் பார்த்தீங்கன்னா தேய்பிறை சதுர்த்தி திதி இருக்குது. இரவு 11:55 வரைக்கும் கேட்டை நட்சத்திரமும் அதற்கு பிறகு மூல நட்சத்திரமும் இருக்கு. நாள் முழுவதும் சிவநாம யோகம் காணப்படுது. மாலை 6:38 வரைக்கும் பவக்கரணமும் அதற்கு பிறகு பாலவக்கரணமும் காணப்படுது. இன்றைய நாளுக்கான அமிர்தாதி யோகத்தை பார்த்தோம்னா மதியம் 12:55 வரைக்கும் சித்த யோகமும் அதற்கு பிறகு அமிர்த யோகமும் காணப்படுது. இன்றைய நாளுக்கான சூலத்தை பார்த்தீங்கன்னா வடக்கு திசையில் இருக்கு. அதுக்கான பரிகாரம் பாலாகும். வடக்கு திசையை நோக்கி தேவையும் அவசியம் இருப்பவர்கள் அந்த பக்கம் போகிறதா இருந்தால் பாலை தானமாக கொடுத்துட்டு போகலாம். போகிற காரியம் உங்களுக்கு சாதகமாகவும் நன்மையாகவும் நடக்கிறதுக்கான வாய்ப்புகள் அதிகமாக இருக்கு. இன்றைய நாளுக்கான நேர விவரங்களை பார்த்தோம்னா காலையில் 10:36 11:30 வரைக்கும், மாலையில் 4:47 5:30 வரைக்கும் நல்ல நேரம். அதே மாதிரி பார்த்தீங்கன்னா மாலை 3:43 4:46 வரைக்கும் ராகுகா. காலையில் 9:01 10:34 வரைக்கும் எமகன். மதியம் 12:07 1:40 வரைக்கும் குளிகை நேரமும் காணும். இன்றைய நாளில் பார்த்தீங்கன்னா சதுர்த்தசி திதி. சதுர்த்தசியில் எது செய்யக்கூடாதுன்னா ஜாமீன் கையெழுத்தோ உத்தரவாதமோ கொடுத்துடக்கூடாது. அதுக்கு பிறகு நீங்கள் தான் அதுக்கு பின்னாடியே சுற்றிக்கிட்டு இருக்கணும். எடுத்தவன் எடுத்துகிட்டு போய்கிட்டே இருப்பான். நீங்கள் தான் அதில் சிக்கிட்டு தவிக்க வேண்டி வரும். சதுர்த்தி திதி, இன்னொரு விஷயம் நான் சொல்கிறேன். சதுர்த்தி திதி அப்படிங்கிறது விநாயகர் வழிபாட்டுக்கு உரிய நாள். விநாயகரை வழிபடுறதுல சிறப்பு இருக்கு. அப்போ இதுலேயும் முக்கியமாக சதுர்த்தியில் பிறந்தவங்க அவங்க சதுர்த்தியில் விநாயகரை வழிபாடு பண்ணுறது இன்னும் சிறப்பு. அதே போல் பார்த்திங்கன்னா சதுர்த்தியில், அதுவும் வளர்ப்பிறையில் பிறந்தவங்க தேய்பிறையில் வழிபாடு செய்யும் போது இன்னும் சிறப்பாக இருக்கு. இப்படி பல சிறப்புகள் இந்த சதுர்த்தி திதியில் இருக்கு. இன்றைய நாளில் பார்த்தீங்கன்னா பவக்கரணம் 6:38 வரைக்கும் பவக்கரணம். பவக்கரணம் என்ன வேணாலும் செய்யுங்க, எது செய்தாலும் சிறப்பு. சதுர்த்தி திதியும் பவக்கரணமும் சேர்ந்து இருக்க நாளில் எல்லா சிறப்பான யோகங்களையும் கொடுக்கக்கூடியதாக இருக்கு. ஏன்னா பவக்கரணத்தை இருந்தாலே நம்ம வேற எதுவும் பார்க்கக்கூடாது, தேவையில்லை. அடுத்தது பார்த்தீங்கன்னா சிவநாம யோகம் இருக்குது. கிட்டத்தட்ட இன்றைய நாள் ஒரு அருமையான நாளாகத்தான் இருக்குது. நீங்கள் நல்ல காரியங்கள் செய்யலாம். அடுத்து இன்றைய நாளுக்கான ராசி பலனை பார்ப்போம். ஒவ்வொரு நாளுமே நான் ராசி பலனை சொல்லும் போது உங்களுக்கு ஒரு விளக்கம் தான். என்ன விளக்கம்னா ஜாதகத்தை எப்படி கணிப்பது அப்படிங்கிற ஒரு விளக்கம். எப்படி கணிக்கணும் அப்படிங்கிறத நாங்கள் பார்த்துக்கொள்வோம். ஆனால் அந்த பலனை எப்படி கேட்கணுங்கிறது அது உங்கள் கையில். நம்ம ஜாதகத்தை கணிக்கும் போது எந்த முறைப்படி கணிக்கிறோமோ அந்த முறைப்படி தான் நீங்கள் கேட்கணும். ஆனால் நீங்கள் எல்லாம் என்ன பண்ணுறீங்க அப்படின்னா ஒரு தலைக்கீழான இன்னொரு பக்கத்தை நீங்கள் பார்க்குறீங்க. அப்படி பார்க்கும்போது அந்த விஷயங்கள் குழப்பமாக தான் இருக்கும். நேற்று கூட என்னோட ஒரு அன்பர் உரையாடிக்கிட்டு இருக்கும்போது சொல்கிறாங்க, அவங்களுக்கு ஜாதகத்தில் நம்பிக்கை இல்லைன்னாங்க. அப்போ நான் சொன்னேன், யாரெல்லாம் நம்பிக்கை இல்லைன்னு சொல்கிறாங்களோ அவங்களுக்கு அறியாமை அதிகமாக இருக்குது அப்படின்னு. ஆமாம், எனக்கு இந்த மாதிரி விடயங்களில் கேள்விகள் இருக்கிறனால இதுகளுக்கு எனக்கு இதில் சரியான நம்பிக்கை இல்லை அப்படிங்கிறாங்க. அப்போ அந்த அறியாமை இருக்கிறனால நம்பிக்கை இல்லை. புரிதல் விட்டது, தெளிவு பெருந்து விட்டதுன்னா அதில் நம்பிக்கை வந்துடும். ஏன் அறியாமையில் இருக்காங்க அப்படிங்கிற ஒரு விஷயங்கள் எல்லாம் இருக்குது. அவங்க கேட்ட கேள்வியை நான் இங்கே சொல்லாமல் இந்த ஜாதகத்தின் ஒரு விஷயத்தை பற்றி நான் உங்களுக்கு இந்த நற்சிந்தனையில் சொல்கிறேன். அது உங்களுக்கு புரிதல் கொஞ்சம் அதிகமாகவே இருக்கும். அப்போ எப்படி பலன் பார்ப்பது அப்படிங்கிற விஷயத்துக்குள்ளே நான் வரேன். பலன் எப்படி பார்ப்பது அப்படின்னா முதல்ல நீங்கள் பார்க்க வேண்டியது லக்னத்தை.
லக்னம் வந்து சூரியனுடைய நகர்வை வச்சு உருவாக்கப்படுது. லக்னம் வந்து சூரியன் தான் உற்பத்திக்காரகன், அவர் தான் வந்து தந்தைன்னு சொல்கிறோம். அப்போ அவர் தான் தந்தை தான் உயிர் கொடுக்கிறது. அப்போ உயிருக்கு, இந்த உயிர் ஆன்மாவோட சம்மந்தப்பட்டது. இந்த ஆன்மாக்கான பலனை தான் நீங்கள் பார்க்கணும். இப்போ இந்த பலன் எப்படி இருக்கும், என்ன மாதிரி வேலை செய்யும் அப்படிங்கிறதெல்லாம் இந்த உயிர் சம்பந்தப்பட்ட விஷயங்களோடு பார்க்கணும் நீங்கள். அப்போ நீங்கள் என்ன பண்ணிக்கிட்டு இருக்கீங்க, ராசியை தெரியும், ராசியை பார்க்குறீங்க. ராசி எப்படி உருவாகுதுன்னா சந்திரனுடைய நகர்வு. அம்மா ஜோதிட இதன்படி அம்மா அப்படிங்கிற கிரகம் வந்து நகர்வை வச்சு அது உருவாகுது. அம்மா என்னத்தை கொடுக்குறாங்க, அப்பா கிட்டேருந்து உயிரணுக்களை வாங்கி அதுக்கு ஒரு கருவை உருவாக்கி உடல் அமைப்புகளை கொடுக்குறாங்க. அப்போ சந்திரனுடைய வேலையும் அதுதான். சந்திரனுடைய சிறப்பே உடல்காரகன். அவருக்கு இன்னொரு இதுக்கு மனக்காரகன். உடலுக்குள்ள இருக்கிற மனத்தை வந்து மனம்ங்கிற ஒரு விஷயத்தை அவர் தான் கட்டுப்படுத்துகிறார். அப்போ இந்த உடலுக்கு பார்க்குறோன்னா இந்த உடலை இயக்குற உயிருக்கு தான் பார்க்கணும். எங்களுக்கு உடலில் அடிபட்டு இருந்தாலும், காயம் இருந்தாலும், எங்களுக்கு உடல் வலி இருந்தாலும், உயிர் சக்தி பலமாக இருந்தால் ஒரு விஷயத்தை நம்ம செஞ்சிடும். எங்களுக்கு உடம்புக்கு முடியலை ஆனால் சமைச்சு தான் ஆகணும்னா வீட்டில் இருக்க பெண்கள் எத்தனை பேர் சமைச்சு கொடுக்குறாங்க பார்த்தீங்க தானே. அப்போ அது என்னன்னா அந்த உள்ளுணர்வு, உயிர் சக்தி இல்லை. எங்கள் வீட்டில் இருக்கவங்க என்ன நம்பி தான் வெளியே போயிருக்காங்க, அவங்க வரும்போது நான் எனக்கு சாப்பாடு தயாராக இருக்கணும். அறுசுவையோடு சமைக்க முடியலைனாலும் ஒரு சில சுவைகளோட சரி நான் ஒரு கறி, ஒரு சோறை வச்சு கொடுத்துட்றேன், ஒரு சாதத்தை வடித்து கொடுத்துட்றேன் அப்படின்னு சொல்லிடுறேன். ஏன்னா பசியோடு வர்றவங்களுக்கு சாப்பாடு இல்லைன்னு சொல்கிறத விட அவங்க செஞ்சிடலான்னு எவ்வளோ அந்த தாய்மார்கள் எவ்வளோ அந்த இதுகளோட செய்து வைக்கிறாங்க. அவங்களுக்கு எத்தனை உபாதை இருந்தாலும், தலைவலி இருந்தாலும், வயிற்று வலி இருந்தாலும் அதை செய்து வச்சிடும். இப்போ அது உயிர் சக்தி. அப்போ உயிருக்கான பலனை தான் நீங்கள் பார்க்கணும். அப்போ உயிர் எங்கே இருக்குது, லக்னத்தில் இருக்குது. அப்போ லக்ன பலனை கேளுங்க. லக்னம் உங்களுக்கு தெரியாட்டி ஜாதகத்தை எடுத்து பாருங்கள். ஒரு ராசி கட்டத்தில் ஒரு இடத்துல லானா அல்லது ஒரு கோடு அல்லது பார்த்தீங்கன்னு சொன்னால் ஒன்றுன்னு எழுதியிருப்பாங்க, அதுதான் லக்னம். அப்போ லக்னம் தெரிஞ்சிருச்சு. அப்போ லக்ன பலன் பார்க்கலாம். இல்லை அதுலேயும் எனக்கு ராசி கட்டத்தை பார்த்து தெரியலை அப்படின்னா எங்கேயாச்சும் உங்களுடைய விவரங்கள்னு போட்டிருப்பாங்க. உங்களோட லக்னம் என்ன, ராசி என்ன, ஜென்ம நட்சத்திரம் என்ன, உங்கள் திதி என்ன, உங்கள் யோகம் என்ன, உங்கள் கரணம் என்ன. சில இடங்களில் பார்த்தீங்கன்னு சொன்னால் யோனி என்ன, கணம் என்ன, அப்படியெல்லாம் நிறைய எழுதியிருப்பாங்க. ஆனால் முக்கியமானது இந்த விஷயங்கள் இருக்கும். இப்போ அதை பார்த்து தெரியும். அதையும் தெரியும்னா பக்கத்தில் இருக்க ஜோதிடர் போய் கேளுங்க. அடுத்து பார்த்தீங்கன்னு சொன்னால் உங்களுடைய என்ன சொல்கிறதுன்னு சொன்னால் அடுத்து உங்கள் மகாதிசை, உங்களுடைய மகாதிசை என்னன்னு பார்க்கணும். அந்த புத்தி என்னன்னு பார்க்கணும். தசைநாதனும் புத்திநாதனும் கர்ம நட்சத்திரத்தில் இருக்கான்னு பார்க்கணும். அதே கர்ம நட்சத்திரத்தில் இருக்காரான்னு பார்க்கணும். அந்த மகாதிசையும் புத்தி உங்களுக்கு சாதகமாக பாதகமானு பார்க்கணும். இவ்வளத்தையும் நீங்கள் தெரிஞ்சுக்கொள்ளணும். அதோட ஒரு மகாதிசையில் ஒரு புத்தி ஊழ்வினை புத்தியாக இருக்கும், அந்த புத்தி நடக்குதான்னு பார்க்கணும். இவ்வளத்தையும் நீங்கள் தெரிஞ்சுக்கிட்டு ஒரு ஜாதகத்தை பார்க்கும்போது தான் அந்த ஜாதகம் உங்களுக்கு வழி நடத்தக்கூடியதாக இருக்கும். இல்லைன்னு சொன்னால் அது வழி நடத்துகிறதோ வழிகாட்டுறதா இருக்கும். இல்லைன்னா அது வந்து ஒரு 10ல் 1 போயிடும். உங்களுக்கு ஏதோ ஒன்று காலையில் வந்து சொல்லிட்டு போகிறாங்க, அது எனக்கு வாழ்க்கை நடக்கலை, அப்போ எதுக்கு அப்புறம் என்ன வரும், நம்பிக்கை இல்லை, இது பொய் அப்படிங்கிற நம்பிக்கை வரும். அப்போ அடுத்து ஜாதகத்துக்குள்ளே போகும். முதல்ல மேசராசி அன்பர்கள், இன்றைய நாள் உங்களுக்கு எப்படி இருக்குன்னு பார்த்தீங்கன்னா, நீங்கள் கவனம் செலுத்த வேண்டிய விடயங்கள் அப்படின்னு சொல்லும்போது முக்கியமாக பார்த்தீங்கன்னா தாய் உறவுகளை பற்றி கொஞ்சம் கவனம் செலுத்திக்கணும். அதே நேரத்தில் பார்த்தீங்கன்னு சொன்னால் உங்களோட ஆழ் மனசு அபிலாசைகள் அது உங்களுக்கு கை கொடுக்க ஆரம்பிக்கும். நீண்ட நாளாக ஒரு செலவுகளில் நஷ்டங்களில் நீங்கள் மாட்டிக்கிட்டு இருந்தால் அந்த ஏதோ ஒரு இருக்கும், என்னால் ஒன்றுமே செஞ்சு கொள்ள முடியலை, என்னால் இந்த பண விரயத்தை தட்டுக்கொள்ள முடியலை அப்படின்னு நினச்சிக்கிட்டு இருந்தீங்கன்னா இன்றைக்கி அதுக்கான வாய்ப்பு கிடைக்கும். அதுக்கான வருமானம்லாம் கிடைக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. ஒரு நிம்மதியை நோக்கி போகிற வாழ்க்கையாக இருக்கும். அதே மாதிரி எதிர்பாராத நேரத்தில் சில விஷயங்கள் நடக்கும். எதிர்பாராத பண வரவுகள் கிடைக்கும், எதிர்பாராத கூட்டு நினைக்கும். 2வது திருமணத்தை பற்றி பேசினா அதில் ஒரு நன்மைகள் நடக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. அடுத்து பார்த்திங்கன்னா அன்னை அக்கா சம்மந்தப்பட்ட விஷயங்களும் நன்மையாக நடக்கிறது. இன்றைய நாளில் வரக்கூடிய சகல விஷயத்தையும் நன்மையாக மாற்றி அமைத்துக்கொள்ள நீங்கள் சனி பகவான், அவருடைய அதிபதி சிவபெருமான், தர்மசாஸ்தா,
ஆஞ்சநேயர் குலதெய்வம் கண்ணா யோகாதிபதி வழிபாடு செய்து கொள்ளுங்கள். இன்றைய நாளில் வரக்கூடிய சகல வாய்ப்பையும் நீங்கள் உங்களுக்கு நன்மையாக வாய்ப்புகளை சரியாக அமைத்துக் கொள்ளலாம். அடுத்து ரிஷபராசி நேர்களே, இன்றைய நாள் உங்களுக்கு எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா, நீங்கள் கவனம் செலுத்த வேண்டிய விடயங்கள் அப்படின்னு சொல்லும்போது தந்தை சார்ந்த விஷயங்கள், தொழில் சார்ந்த விஷயங்கள், ஆண் குழந்தை சார்ந்த விஷயங்கள். அடுத்து பார்த்தீங்கன்னு சொன்னால் திருமணம் சார்ந்த விஷயங்கள், லாபம், அதாவது கம்பெனி சம்பந்தப்பட்ட விஷயங்கள், அதாவது தொழில் நிறுவனங்கள் சம்பந்தப்பட்ட நிறுவனங்களில் உங்களுக்கான இருக்கிற அந்த ஒற்றுழைப்பு, பணம், அந்த மாதிரியான விஷயங்களை பற்றி அதுகளை நீங்கள் பண்ணிக்கொள்ளலாம். அந்த விஷயங்கள் உங்களுக்கு நன்மையாக அமையும். உங்களுக்கு ஒரு புதிய வாடிக்கையாளர் கிடைக்கிறது அல்லது பங்குதாரர் கிடைக்கிறது, பங்குதாரர்களுக்கு இடையிலே இருந்த சிக்கல்கள் நீங்கிறது, இந்த மாதிரியான விஷயங்கள் நடக்கிறதுக்கான வாய்ப்புகள் இன்றைக்கி இருக்குது. அடுத்து ஆண் குழந்தைகள் விஷயத்துலேயே அந்த வாய்ப்புகளில் சிக்கல்கள் இருக்கிறனால, வாய்ப்புகள் இருக்குது, அந்த வாய்ப்புகளில் சில சிக்கல்கள் உங்களுக்கான அந்த இதுகளை தடைகளை உருவாக்கும். அப்போ அந்த வாய்ப்புகளை நீங்கள் அடையணுமா, அந்த தடைகளை நிதானமாகவும் அதை ஒரு கவனத்துடன் அதை நீங்கள் கையாள பார்க்கணும். அப்படி ஆண்டா மட்டும்தான் உங்களுக்கு அதுக்கான வாய்ப்பு கிடைக்கும். அதனால் பொறுமை. கணவன் மனைவி விவகாரங்கள், திருமணம் சார்ந்த விஷயத்துலலாம் அவசரப்பட்டு எந்த முடிவும் எடுக்கக்கூடாது. இதனால் வரக்கூடிய சகல விஷயத்தை நன்மையாக மாற்றி அமைத்துக்கொள்ள நீங்கள் சனி பகவான், அவருடைய அதிபதி சிவபெருமான், தர்மசாஸ்தா, மகாலட்சுமி குலதெய்வம் கண்ணன் யோகாதிபதி போல வழிபாடு செய்து கொள்ளுங்கள். இன்றைய நாள் உங்களுக்கு இனிமேல் அழகாக அமையும். அடுத்து மிதுன ராசி நேயர்களே, இன்றைய நாள் உங்களுக்கு எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா, நீங்கள் கவனம் செலுத்த வேண்டிய விடயங்கள் அப்படின்னு சொல்லும்போது தந்தை வழி உறவுகள், தந்தை சார்ந்த விஷயத்தில் கவனமாக இருக்கணும். உயர்கல்வி சார்ந்த விஷயத்தில் அவசரப்பட்டு எந்த முடிவும் எடுக்கக்கூடாது. அடுத்து பார்த்தீங்கன்னு சொன்னால் வாழ்க்கை சார்ந்து, அது முக்கியமாக தொழில் சார்ந்து, அடுத்த தொழிலுக்கு போகாமனா இந்த தொழில் எதுவும் மாற்றம் உருவாக்கலாமா, புதிய எது செய்யலாமா, எதுவும் யோசிக்காதீங்க. பொறுமை அமைதியாக இருங்க. அடுத்தது உங்களுடைய குழந்தை, முக்கியமாக ஆண் குழந்தைகள் விஷயங்களில் நோய் தொல்லைகள், எதிரி தொல்லைகள்லாம் இருக்கலாம், உங்களுக்கும் அது இருக்கலாம். கொஞ்சம் கவனமாக இருங்க. கடன் கொடுக்கல் வாங்கல் சம்மந்தப்பட்ட விஷயத்தில் கவனமாக இருங்க. நாளை வரக்கூடிய சகல விஷயம் நன்மையாக மாற்றி அமைத்துக்கொள்ள சூரிய பகவான், விநாயகப் பெருமான், குலதெய்வம் கண்ணா யோகாதிபதி வழிபாடு செய்து கொள்ளுங்கள். இன்றைய நாள் உங்களுக்கு இனிமேல் அழகாக அமையும். அடுத்து கடகராசி நேயர்களே, இன்றைய நாள் உங்களுக்கு எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, நீங்கள் கவனம் செலுத்த வேண்டிய விடயங்கள் அப்படின்னு சொல்லும்போது முக்கியமாக ஆஞ்சநேயர் வழிபாடுகள் இன்றைக்கி நீங்கள் செஞ்சே ஆகணும் கட்டாயம். ஏன்னா எதிர்பாராத ரீதியில் எதிர்பாராத விஷயங்கள் நடக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. அதனால் உங்களுடைய குலதெய்வ வழிபாடு நான் கடைசியாக சொன்னால் அதை முன்னுக்கே உங்களுக்கு சொல்கிறேன். ஏன்னா இன்றைக்கி அப்படி ஒரு முக்கியமான நாளாக இருக்குது. அதே நேரத்தில் குழந்தைகள் விஷயத்தில் கவனமாக இருக்கணும். சொத்து சம்மந்தப்பட்ட விஷயங்கள் கையிலேருந்து இழந்து போகிறதுக்கூடிய தந்தை வழி சொத்தெல்லாம் நீங்கள் செய்ய நினைக்கிறது ஒன்று, நடக்கிறது ஒன்றா இருக்கும். இப்போ அதனால சொத்து விஷயத்தில் கவனமாக இருக்கலாம், குழந்தைகள் விஷயத்தில் கவனமாக இருக்கலாம். அடுத்து பார்த்தீங்கன்னா நீங்கள் கவனமாக இருக்கணும், உங்கள் தந்தையையும் கவனமாக இருக்க சொல்லணும், அவரையும் கவனமாக பார்த்துக்கணும். இதனால் வரக்கூடிய சகல விஷயத்தை நன்மையாக மாற்றி அமைத்துக்கொள்ள ஆஞ்சநேயர் குலதெய்வம் கண்ணா யோகாதிபதி வழிபாடு செய்து கொள்ளுங்கள். இன்றைய நாள் உங்களுக்கு இனிமேல் அழகாக அமையும். அடுத்து சிம்ம ராசினர்களே, இன்றைய நாள் உங்களுக்கு எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லி பார்த்தோன்னா, நீங்கள் கவனம் செலுத்த வேண்டிய விடயங்கள் அப்படின்னு சொல்லும்போது தாய் வழி உறவுகள், தாய் சார்ந்த விஷயத்தில் சில நன்மைகள் நடக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அதே மாதிரி கல்யாணம், திருமண வாழ்க்கை, இந்த விஷயங்கள் எல்லாத்துலேயும் பார்த்தீங்கன்னு சொன்னால் ஒரு நன்மை நடக்கும். அதாவது திருமணத்துக்கு வரன்னு தெரிஞ்சிங்கன்னா அமைகிறதுக்கு, நிச்சயத்தம் பண்ண முடியாமல் இழுத்துக்கிட்டு இருக்கா, நிச்சயமாயிரும். கணவன் மனைவியில் கருத்து வேறுபாடு இருக்கா, அது உங்களுக்கு தீர்வாகும். அது எப்படி தீரும், எந்த மாதிரி தீரும்னெல்லாம் உங்களுக்கு சொல்ல தெரியும், ஆனால் நடக்கும். கணவன் மனைவியில் அந்நியோன்யம் பிறகும். இந்த வீடு காணி வாகன விஷயத்தில் சந்தோஷமாக இருப்பீங்க. 2வது குழந்தைக்கு முயற்சி பண்ணிங்கன்னா அதுக்கு வாய்ப்பு இருக்கு. இப்படி பல விஷயங்களில் உங்களுக்குள்ள ஒரு இதெல்லாம் தெளிவெல்லாம் பிறக்க ஆரம்பிக்கும். இதனால் வரக்கூடிய சகல விஷயத்தையும் நன்மையாக வாய்ப்புகளையும் சரியாக பயன்படுத்தி கொள்றதுக்கு நீங்கள் பெண் தெய்வம்னு சொல்லக்கூடிய மகாலட்சுமி, துர்க்கை மாரியம்மன், கருமாரியம்மன், முத்துமாரியம்மன், அம்பாள், குலதெய்வம் கருணாநாதன், யோகாதிபதி வழிபாடுகளையும் ஆதிபராசக்தி கவச பாராயணத்தையும் கேட்குறது அல்லது பாராயணம் பண்ணுறது இன்றைய நாளில் உங்களுக்கு சிறப்பாக இருக்கும். அடுத்து கன்னிராசி நேயர்களே, இன்றைய நாள் உங்களுக்கு எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, இது இன்றைக்கு நான் இப்போ சொல்ல போகிற விஷயம் உங்களுக்கு மட்டும் இல்லை, உங்களுடைய கணவர் அல்லது மனைவி, இவங்க 2 பேரையும் நீங்கள் பார்க்கணும். அவங்க ஏதாவது கடன் கொடுக்கல் வாங்கல் சிக்கலில் இருந்தால் அந்த விஷயத்தை கவனமாக பார்த்துக்கணும். ஏதோ ஒன்று முயற்சி பண்ணிக்கிட்டு இருக்காங்கன்னா அதில் தடைகள் வரும். நோய் நொடிகள் தென்பட்டால் உடனடியாக வைத்தியசாலையை மாறணும்.
அடுத்து உங்களுக்கும் உங்களுடைய வாழ்க்கை துணை கணவன் மனைவி 2 பேருக்கும் சேர்த்து தான் சொல்லிக்கிட்டு இருக்கேன். அடுத்து பார்த்தீங்கன்னு சொன்னால் நோய் நொடிகள், அதை நான் சொல்லிவிட்டு நோய் நொடிகள் சார்ந்த ஒரு நல்ல சிகிச்சை நான். அடுத்து தொழில் சார்ந்த விஷயங்கள், தொழில்களுக்கு போகிறீங்க, தொழிலில் ஏதாவது மாற்றத்தை உருவாக்கணும்னு நினைக்கிறீங்க, அடுத்த நிலைக்கு போகணும்னு நினைக்கிறீங்க, எந்த ஒரு முயற்சி எடுக்கணும் அமைதியாக இருக்கும். ஏன்னா உங்கள் முயற்சிக்கே தடை தான் வருது. அடுத்து பார்த்தீங்கன்னு சொன்னால் பேசுகிற பேச்சுக்களை கொஞ்சம் கவனமாக இருக்கணும். எதிரிகள் தொல்லைகள் இருக்கலாம். தம்பி தங்கைகள் விஷயத்தில் கொஞ்சம் கவனமாக இருக்கணும். ஒரு பயணம் போகிறதுக்கு போது ஒரு தடவைக்கு 2 தடவை ஆலோசனை பட்டு போகிறது நன்மையை தரும். இதனால் வரக்கூடிய சகல விஷயம் நன்மையாக மாற்றிக்கொள்ள செவ்வாய் பகவான், அவருடைய அதிபதி முருகப்பெருமான், விநாயகப் பெருமான், குலதெய்வம் கண்ணா யோகாதிபதி வழிபாடு செய்து கொள்ளுங்க. இன்றைய நாள் உங்களுக்கு மேலாக அமையும். அடுத்து துலா ராசி நேயர்களே, இன்றைய நாள் உங்களுக்கு எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா, நீங்கள் கவனம் செலுத்த வேண்டிய விடயங்கள் அப்படின்னு சொல்லும்போது பாவ பிரிவினைகள், சொத்து சம்பந்தப்பட்ட விஷயங்களில் இன்றைக்கி நன்மைகள் நடக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. குடும்பத்தில் ஒரு மகிழ்ச்சி பெருகிறதுக்கூடிய வாய்ப்புகள் இருக்குது. அதாவது இப்போ ஒரு வருமானங்கள் வரக்கூடிய வாய்ப்புகள் இருக்குது. குடும்ப நபருக்கு யாரோ ஒருத்தருக்கு ஒரு குழந்தை பிறக்கவோ அல்லது ஒரு புதிய தொழில், புதிய வருமானங்கள் கிடைக்கிறதுக்கோ வாய்ப்பு இருக்குது. இதனால் குடும்ப மகிழ்ச்சி பெருகும். பாவ பிரிவினைகள்லாம் செய்யலாம். காதல் களியாட்டங்கள், கொண்டாட்டங்கள் சம்மந்தப்பட்ட விஷயங்கள்லாம் நன்மை தர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது. இப்படி பல நன்மைகள் இன்றைய நாளில் இருக்குது. நாளில் வரக்கூடிய சகல வாய்ப்புகளையும் சரியாக பயன்படுத்தி கொள்ள நீங்கள் புத பகவான், அவருடைய அதிபதி மகாவிஷ்ணு, குலதெய்வம் கண்ணா யோகாதிபதி வழிபாடு செய்து கொள்ளுங்க. இன்றைய நாள் உங்களுக்கு மிக. அடுத்து விருச்சிக ராசி நேயர்களே, இன்றைய நாள் உங்களுக்கு எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா, நீங்கள் கவனம் செலுத்த வேண்டிய விடயங்கள் அப்படின்னு சொல்லுங்கள். தாய் வழி உறவுகள், தாய் சார்ந்த விஷயத்தில் கவனமாக இருக்கிறது. அது மாதிரி வீடு, காணி, வாகனம், சொத்து சம்மந்தப்பட்ட விஷயங்களை அவசரப்பட்டு எந்த முடிவும் எடுத்துக்கூடாது. கணவன் மனைவி சம்மந்தப்பட்ட விஷயங்களை கவனமாக இருக்குது. ஏன் இதெல்லாம் நான் எடுத்துக்கொள்ள வேணான்றேன்னா, இன்றைக்கி நீங்கள் எடுத்தாலே அந்த முடிவு ஒரு தவறான முடிவாக போகும். ஏன்னா இன்றைக்கி உங்களுடைய உள்ளுணர்வு அல்லது அந்த உயிர் சக்தி, ஆத்ம பலம் அப்படிங்கிறது இன்றைக்கி பிரபஞ்சத்தில் இருக்கிறதுனால அதுகள் தான் உங்களுக்கு அழுத்தப்படுகிறது, அழுத்தத்துக்கு உள்ளாக்கப்படுகிறது. இதனால என்ன நடக்கும் அப்படின்னா, உங்களோட முடிவு, நீங்கள் எடுக்கிற முடிவு ஒரு தெளிவான முடிவு இருக்காது. உங்களோட தெளிவில்லாத ஒரு சிந்தனைகளால் இந்த சிக்கலெல்லாம் உருவாக்குது. ஆனால் இந்த விஷயங்களில் மிக மிக கவனமாக இருங்க. கல்வி கற்கிற மாணவர்களும் கல்வி விஷயத்தில் கவனமாக இருக்கும். இந்த நாளில் வரக்கூடிய சகல விஷயம் நன்மையாக மாற்றிக்கொள்ள நீங்கள் பெண் தெய்வம்னு சொல்லக்கூடிய துர்க்கை மாரியம்மன், கருமாரியம்மன், முத்துமாரியம்மன், அம்பாள், குலதெய்வம் கர்ண யோகாதிபதி, அதோட உங்கள் ராசி அல்லது லக்னாதிபதினு சொல்லக்கூடிய செவ்வாய் பகவான், அவருடைய அது முருகப்பெருமான், உங்களை வழிபாடு செய்து கொள்ளுங்கள். அதோட ஆதிபராசக்தி கவச பாராயணம் அல்லது பாராயணத்தை கேட்குற நன்மையை தரும். அடுத்து தனுசு ராசி நேயர்களே, இன்றைய நாள் உங்களுக்கு எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா, நீங்கள் கவனம் செலுத்த வேண்டிய விடயங்கள் அப்படின்னு சொல்லும்போது முக்கியமாக உங்களோட முயற்சிகளுக்கு தடை வரும். இதனால் சோர்வுகள் அடைவீங்க, வீண் விரயங்கள் ஏற்படும், செலவுகள் வரும். ஒரு பயணம் போயிட்டு ஒரு முக்கியமான வேலையை நம்ம இன்றைக்கி முடிச்சுட்டு வருவோம்னு நீங்கள் போவீங்க, அங்கே ஒரு சிக்கல் வந்துடும். அந்த சிக்கலால் உங்களுக்கு அடுத்த விஷயங்களை செய்ய முடியாது. அப்போ அங்கே எல்லாமே தடங்கள் வரும். இப்படி பல விஷயங்களில் ஒரு இறுக்கமான சூழ்நிலைகளோடைய இருக்குது. அப்போ அந்த சிக்கல்கள் உருவாகிறதுக்கான வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது. அடுத்து பார்த்தீங்கன்னு சொன்னால், தம்பி தங்கைகள் சம்மந்தப்பட்ட விஷயங்களை கொஞ்சம் கவனமாக இருக்கணும். பெண்களுக்கு உடல் உபாதை சம்மந்தப்பட்ட விஷயங்கள் காட்ட ஆரம்பிக்கும், வீண் விரயங்கள் வரும். இந்த கடல் கடந்து தொடர்போடு எந்த ஒரு முயற்சி செய்துக்கிறது தான் அது தொழிலாக இருக்கலாம், வியாபாரம் இருக்கலாம், கல்வியாக இருக்கலாம், எதுவும் ஒன்று நீங்களே போதும் முயற்சி பண்ணால் கொஞ்சம் பொறுமையாக இருக்கும். நாளில் வரக்கூடிய சகல விஷயத்தை நன்மையாக மாற்றி அமைத்துக்கொள்ள நீங்கள் செவ்வாய் பகவான், அவருடைய அதிபதி முருகப்பெருமான், சனி பகவான் அவருடைய அதிபதி சிவபெருமான், குலதெய்வம் கண்ணா யோகாதிபதி வழிபாடு செய்து கொள்ளுங்கள். இன்றைய நாள் உங்களுக்கு இனிமேல் அழகாக அமையும். அடுத்து மகர ராசி நேயர்களே, இன்றைய நாள் உங்களுக்கு எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா, நீங்கள் கவனம் செலுத்த வேண்டிய விடயங்கள் அப்படின்னு சொல்லும்போது முக்கியமாக பார்த்தீங்கன்னா, குடும்பம் சம்மந்தப்பட்ட விஷயங்களில் சில நன்மைகள் நடக்கும். 2வது திருமணத்துக்கு முயற்சி பண்ணிங்கன்னா நடக்கும். உங்கள் மனசில் இருக்க ஆசைகள் உங்கள் முயற்சினால் அது நிறைவேறும். ஆழ் மனசு அபிலாஷைகள் நிறைவேறும். அடுத்து பார்த்தீங்கன்னா, அன்னை அக்கா சம்மந்தப்பட்ட விஷயங்களில் நன்மை உண்டாகும். சகோதரத்துவத்துக்குள்ளே ஒரு மேன்மை உருவாகும். உங்கள் வார்த்தைக்கு மதிப்பு, கையில் பண வரவுகள் அதிகரிக்கிறதுக்கான வாய்ப்பு அல்லது பண சேமிப்புகள் அதிகரிக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. இந்த வாய்ப்புகளை சரியாக பயன்படுத்தி கொள்ள புத பகவான், அவருடைய அதிபதி மகாவிஷ்ணு, சனி பகவான், அவருடைய அதிபதி சிவபெருமான், தர்மசாஸ்தா, குலதெய்வம் கண்ண யோகாதிபதி வழிபாடு செய்து கொள்ளுங்க. இன்றைய நாள் உங்களுக்கு இனிமேலாக அமையும். அடுத்து
கும்பராசி நேர்களே, இன்றைய நாள் உங்களுக்கு எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா, நீங்கள் கவனம் செலுத்த வேண்டிய விடயங்கள் அப்படின்னு சொல்லும்போது தொழில் சார்ந்த விஷயத்தில் கவனமாக இருக்கணும், தந்தை சார்ந்த விஷயத்தில் கவனம், குழந்தைகள் சார்ந்த விஷயம், முக்கியமாக ஆண் குழந்தை சார்ந்த விஷயங்களை கவனம். நீங்கள் அவசரப்பட்டு இன்னைக்கு உங்களுக்கு இருக்கக்கூடிய அழுத்தங்களாலும் சூழ்நிலைகளாலும் தவறான முடிவுகளை எடுக்கிறனாலும் குடும்பத்தில் சில சிக்கல்கள், இல்லாட்டி கையில் இருக்க பணங்களை இழக்க வேண்டிய சூழ்நிலைகள், தேவையில்லாத வார்த்தைகள் பேசினாலும் குடும்பத்தில் பல குழப்பங்கள் உருவாகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அதனால் பொறுமையும் அமைதியுமாக இருக்க வேண்டிய நாளாக இன்றைய நாள். இன்றைய நாளில் வரக்கூடிய சகல விஷயம் நன்மையாக மாற்றி அமைத்துக்கொள்ள உங்கள் ராசி அல்லது லக்னாதிபதினு சொல்லக்கூடிய சனி பகவான், அவருடைய அதிபதி சிவபெருமான், தர்மசாஸ்தா குலதெய்வம், கருணாதிபதி வழிபாடுகளை செய்து கொள்ளுங்கள். இன்றைய நாள் உங்களுக்கு இனிமையாக. அடுத்து மீனராசி நேயர்களே, இன்றைய நாள் உங்களுக்கு எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா, நீங்கள் கவனம் செலுத்த வேண்டிய விடயங்கள் அப்படின்னு சொல்லும்போது முக்கியமாக அவசரப்பட்டு எந்த முடிவும் எடுக்கக்கூடாது. இந்த கல்வி மூலியமாக வெளிநாட்டுக்கு போவோம், இல்லாட்டி வெளிநாட்டுக்கு போகிறதுக்கு ஒரு முயற்சி எடுக்கிறது, எதுவும் செய்யக்கூடாது. தந்தை வழி உறவுகள், தந்தை சார்ந்த விஷயங்களில் கொஞ்சம் கவனமாக இருக்கணும். உயர்கல்வி சார்ந்த விஷயத்தில் அவசரப்பட்டு முடிவு எடுக்கக்கூடாது. அதே மாதிரி பார்த்தீங்கன்னா அந்த தேவையில்லாத செலவுகள், ஒரு விஷயத்தை நீங்கள் முயற்சி பண்ணி அந்த கல்வி சார்ந்த விஷயமோ உங்கள் வாழ்க்கையை மாற்றணும்னு நினச்சிக்கிட்டு ஒரு விஷயத்தை நீங்கள் பணத்தை கொண்டு போய் கொடுத்தீங்கன்னா அது உங்களுக்கு திருப்பி வராது, அதனால நடக்க வேண்டிய விஷயமும் நடக்காது. அதனால் கவனமாக இருக்க வேண்டிய நாளாக இந்த நாளில் வரக்கூடிய சகல விஷயத்தை நன்மையாக மாற்றிக்கொள்ள சனி பகவான், அவருடைய அதிபதி சிவபெருமான், தர்மசாஸ்தா, சூரிய பகவான், குலதெய்வம், யோகாதிபதி வழிபாடு செய்து கொள்ளுங்கள். இன்றைய நாள் உங்களுக்கு இன்மையாக அமையும்.